சரித்திர நாயகர் தான் நம்முடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். ஆக அந்த தேர்தல் அறிக்கை என்பது இதுவரைக்குமே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கை என்பது தமிழகத்திலே ஒரு கதாநாயகனாகத்தான், ஹீரோவாகத்தான் வளம் வந்து கொண்டிருக்கிறது. இப்போது 2026ஆம் ஆண்டு தேர்தல் அறிக்கை என்பது சூப்பர் ஸ்டாராகவே தமிழ்நாட்டிலே வளம் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அஞ்ச தேவையில்லை. தெளிவான தேர்தல் அறிக்கை இருக்கிறது, தெளிவான தத்துவங்கள் நமக்கு இருக்கிறது, அதை வழிநடத்தக்கூடிய தெளிவான தலைவர்கள் நம்முடைய அணியிலே இருக்கிறார்கள். இவற்றை உள்வாங்கிக் கொண்டு நாம் மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியிலே பிரச்சாரத்தை மேற்கொண்டு கோவையில் இருக்கக்கூடிய 10 சட்டமன்ற தொகுதிகளுமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி சட்டமன்ற வேட்பாளராக உருவாக்கி எடுத்து நம்முடைய முதலமைச்சரிடத்தை நாம் ஒப்படைப்போம் என்று சொல்லி உறுதியேற்றுக் கொண்டு இந்த கோவை மாவட்டத்தினுடைய அனைத்து பகுதிகளிலுமே திராவிடர் கழகம் களமிறங்கி தொடர்ந்து பிரச்சாரத்தை மேற்கொள்ளும். அதற்கான வாகன வசதிகளை தேர்தல் களத்தில் இருக்கக்கூடிய தாங்கள் ஏற்பாடு செய்து கொடுப்பீர்கள் என்று சொன்னால் எங்களால் இயன்றவரை ஓயாது பிரச்சாரம் செய்து வெற்றிக்கு உறுதுணையாக நிற்போம் என்று சொல்லி தந்த வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி வாழ்க பெரியார், வளர்க பகுத்தறிவு, வெல்லட்டும் திராவிடம், தொடரட்டும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அரசு என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தேர்தல் எல்லோரும் சொல்லுகின்ற சாதாரண தேர்தல் அல்ல, இது பாசிச சக்திகளுக்கும். ஏனென்றால் பாஜக நேரடியாக இந்த களத்தில் வர வேண்டும் என்றும் பின்வாசல் வழியாக அதிமுகவும் துணையுடன் இந்த தேர்தலில் வருகிறது என்று. ஆகவே இந்த தேர்தலில் பாசிச சக்திகளை தமிழ்நாட்டில் வளரவிடாமல் செய்ய வேண்டியது நம் கடமையாக உள்ளது. ஆகவே இந்த தேர்தலில் முற்போக்கு திராவிட இயக்கங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவர்களை வீழ்த்த வேண்டியது நமது கடமை என்று கூறி, சட்டமன்ற தேர்தலுடைய தேர்தல் அறிக்கை அதுதான் சூப்பர் ஹீரோ. அதில் ஹீரோயினாய் சூப்பர் ஹீரோயினாக இருக்கக்கூடிய அந்த இல்லத்தரசி திட்டம் ரூபாய் 8000க்கான அந்த கூப்பன், மாதாந்திர மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2000, அதுக்கான அந்த அறிவிப்பு, இந்த இரண்டையும் நாம் பெண்கள் மத்தியில் கூடுதலாக எடுத்துச் செல்ல வேண்டும். அது கொஞ்சம் குறைவாக இருக்கிறதாக நான் பார்க்கிறேன். ஏனென்று சொன்னால் கோவை போன்ற பகுதிகள் நடுத்தர வர்க்கத்துக்கும் கீழே இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதி. இது மிகப்பெரிய அளவில் அவர்களுக்கு பயன்படும். குறிப்பாக ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்கு அந்த 8000 கூப்பன் 2000 என்பது மிக அதிக அளவிலே பயன்படும். அதை கூடுதலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, இப்பொழுது வாக்கு பெட்டியில் அந்த ஓட்டர் மிஷினில் பார்த்தீங்கன்னா வேட்பாளருடைய புகைப்படம் இடம்பெறுகிறது. எனவே நாம் கூடுதல் கவனத்தோடு பிரச்சாரம் செய்கின்ற பொழுது வேட்பாளருடைய படங்களை நாம் அறிமுகப்படுத்த வேண்டும். ஏன்னா நிறைய பேர் சின்னம் பார்ப்பாங்க. இன்னும் கூடுதலாக சின்னம் தெரியாதவர்கள் வேட்பாளரை பார்த்து நமக்கு வேண்டப்பட்டவர், அறிந்த முகம் என்ற அடிப்படையிலே வேட்பாளருடைய முகத்தை பார்த்து வாக்கு செலுத்துகிற கூட்டமும் இருக்கிறது. எனவே வேட்பாளருடைய முகங்களை, அவர்களுடைய படத்தையும் மிக அதிகமாக, சின்னம் வேட்பாளருடைய படத்தையும் நம்ம அதிகமாக கொண்டு செல்லுகின்ற வகையிலே பிரச்சாரத்தை துண்டறிக்கைகளில் நம்ம எடுத்து செல்ல வேண்டும். எனவே கோவை மாவட்டத்தினுடைய வெற்றி என்பது பாசிச சக்திகளுக்கு அவர்களை தோல்வி அடைவதற்கான, இந்தியா முழுவதும் தோல்வி அடைவதற்கான முதல் துவக்க புள்ளியாக கோவை மாவட்டம் இருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் நாம் மிக சிறப்புமிக்க திட்டங்களை வகுத்துக் கொண்டு பணியாற்ற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் முறை வேட்பாளர் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கிற ஆதித்தமிழர் பேரவையின் சார்பிலும் எங்களுடைய தலைவர் ஐயா அதியமான் அவர்களின் சார்பிலும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். எல்லா வேலையுமே செந்தில் பாலாஜி என்னமோ கோயம்புத்தூருக்கு இப்ப வந்த மாதிரியும் இப்ப வந்து நிக்கிற மாதிரியும் அதை இது பண்றாங்க. ஆனால் அவர் 4 ஆண்டுகளுக்கு முன்பே இங்க வந்து அந்த பணிகளை எல்லாம் விரிவுபடுத்தி ஒவ்வொரு தொகுதியாக கள ஆய்வு செய்து அந்த மக்களை திரட்டி வேண்டியதை செய்து கொடுத்தவர் செந்தில் பாலாஜி அவர்கள். அதே போல கரூரில் மட்டுமல்ல, கோயம்புத்தூர் மட்டுமல்ல, ஓய்வில்லாமல் உழைத்து இங்க இருக்கக்கூடிய தொகுதிகளை முதலமைச்சரிடத்திலே வெற்றியாக நான் காணிக்கையாக கொடுப்பேன் என்று சொன்னவர். அவரிடத்திலே ஒரு பழக்கம் இருக்கிறது. எங்களுடைய தலைவர் அடிக்கடி அண்ணன் அவர் அமைச்சர், போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கும் போது அவரை சந்திப்பது வழக்கம். அப்போது அங்கே போனால் ஒரு நல்ல பழக்கம் அவரிடத்தில் இருக்கு. தொகுதி மக்கள் உள்ளே போனால் அவருடைய உதவியாளர்கள் எழுதி கொள்வார்கள் எங்கிருந்து வர்றீங்கன்னு சொல்லி. நாங்க கரூர்ல இருந்து வர்றோம்னு சொன்னா முன்னுரிமை அவங்களுக்கு கொடுப்பாங்க. அப்பவே நம்ம சொல்றோம், கோவை மக்கள்கிட்ட பிரச்சாரத்தை மேற்கொண்டோம். கோவையில செந்தில் பாலாஜி அண்ணன் அவர்கள் வெற்றி பெற்று அங்கே அமைச்சராக இருக்கும் போது கோவை மக்களுக்கு நிச்சயமாக அவர் உறுதியாக முக்கியத்துவம் கொடுத்து செய்து கொடுப்பார் என்பதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லை. 10 தொகுதியிலுமே இந்திய தேசிய லீக் பாடுபட்டு வெற்றியை உறுத்தாக்கி கொடுக்கும். இந்திய தேசிய லீக் ஒருங்கிணைந்து இந்த 10 தொகுதி வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் அல்ல, இது வெற்றி கூட்டமாக எடுத்துக்கொண்டு நாங்கள் பயணிப்போம், நாங்கள் வேலை செய்வோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. முன்னாள் அமைச்சர் இறைவன் நாடினால்
வரக்கூடிய காலத்திலும் அவர் அமைச்சர் என்றும் அமைச்சராக இருப்பார். அவருக்கு வாழ்த்துக்கள். இந்த 10 தொகுதியிலும் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாநில தலைவர் நாகை தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளரின் ஆணைக்கிணங்க தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பேராசிரியர் ஹாஜாக் அலி அவர்களும் இந்த 10 தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய ஒட்டுமொத்த வேட்பாளர்களும் வெற்றி பெறுவதற்கு எங்களுடைய அனைத்து பணிகளும் எல்லா நேரங்களிலும் நாங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவோம். நிச்சயமாக எங்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒவ்வொரு வேட்பாளருடைய கடமை இருக்குது என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணிக்கு தமிழ் சிறுத்தைகள் கட்சி தமது ஆதரவை தெரிவித்துக் கொண்டு கோவையில் இருக்கக்கூடிய 10 தொகுதியிலும் வெற்றி தொகுதியாக மாற்றிட கடுமையான களப்பணியை தமிழ் சிறுத்தைகள் கட்சியும் தங்களுடன் முன்னெடுக்கும். சாதியவாத மதவாத சக்திகளுக்கு எதிரான இந்த கோவை மாவட்டத்திலே ஒதுக்கப்பட்ட மக்கள் மத்தியில் மதவாத சக்திகள் ஊடுருவிக் கொண்டிருக்கின்றன. பாசிச பாஜகவினர் வேலை கையில் எடுத்துக்கொண்டு ஒடுக்கப்பட்ட மக்களிடத்திலே இந்துத்துவ கருத்துக்களை முன்னெடுத்து பாசிச மதவாத சக்திகளோடு ஒடுக்கப்பட்ட மக்களை ஒருங்கிணைக்கின்ற வகையில தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். இதையெல்லாம் முறியடிக்கின்ற வகையில இங்கிருக்கக்கூடிய முற்போக்கு அமைப்புகள் அனைத்து அமைப்புகளும் ஒன்று கூடி அந்த பணிகளை முறியடித்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியை வெற்றி பெறுவதற்கு கடுமையான களப்பணியை செய்வோம் என்று தமிழ் சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே தெரிவித்துக் கொண்டு இந்த அருமையான வாய்ப்பை வழங்கிய நல்ல உள்ளங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கு டெல்லி அணியா தமிழ்நாட்டு அணியா என்று தளபதியார் சொன்ன மாதிரி இந்த 10 சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளரை ஆதரித்து உழைப்பாளர் முன்னேற்ற கழகம் வேலை செய்யும், அவங்களோடு உறுதியாக இருப்போம் என்று சொல்லி நம்மை கோவை மாவட்டத்துடைய பொறுப்பாளர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு அண்ணன் செந்தில் பாலாஜி கரங்களை வலுப்படுத்துவோம் என்று சொல்லி என் உரையை நான் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்த 5 ஆண்டு கால ஆட்சி நல்லாட்சி தொடர வேண்டும் என்பதும் கடந்த கால 10 ஆண்டு கால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மக்கள் விரோத ஆட்சி அகலப்பட வேண்டும் என்பதற்குமாக நடைபெறக்கூடிய தேர்தலாக இருக்கிறது. கிட்டத்தட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோட்பாடுகளை நடைமுறைப்படுத்துவதற்கு எல்லா வகையிலும் சிவப்பு கம்பளத்தை விரித்த இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான ஆட்சி அகற்றப்பட்டு ஒரு சமூக நீதியை காக்கிற, சமத்துவத்தை நடைமுறைப்படுத்த முயற்சிக்கிற திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான ஆட்சியின் கீழ் ஒரு நல்ல ஆட்சி தொடர வேண்டும் என்பதற்கான ஒரு ஆலோசனை கூட்டமாக இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. தோழர்களே, 2 செய்தி தான். நல்லாட்சி என்பது நம்முடைய முதல்வர் அவர்கள் கொண்டு வந்த இந்த 5 ஆண்டு கால திட்டங்களை நாம் எடுத்து சொன்னாலே போதும், மீண்டும் இந்த ஆட்சி தொடர்வதற்கு மக்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் திராவிடத்திற்கும் திராவிடத்திற்குமான போர் தான் இருந்தது, நடைமுறை சிக்கல் தான் இருந்தது, கொள்கை ரீதியான பெரிய அளவிலான சிக்கல் இல்லை. ஆனால் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு முழுக்க கொள்கை ரீதியான சித்தாந்தத்தை கால்பதிக்க பிஜேபி பல வகைகளிலும் முயற்சிக்கிறார்கள். அவர்களுக்கு தேவை பிஜேபியினுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு ஏஜெண்டாக இருக்கக்கூடிய முதல்வர்கள் அவர்களுக்கு தேவைப்படுகிறார்கள். அதற்கு எடப்பாடியார் அவர்கள் தன்னை ஒப்புக்கொண்டார்கள். மாண்புமிகு தளபதியார் அவர்கள் செம்மொழி இருக்க மும்மொழி எதற்கு என்கிற கொள்கை முழக்கத்தை இன்னும் பறைசாற்றும் விதமாக எல்லா நிலையிலும் ஒரு சமரசமில்லாத ஒரு கொள்கைவாதியாக நம்முடைய தலைவர் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் பார்க்கிறோம். எனவே அப்படிப்பட்ட கொள்கை ரீதியான ஆட்சியும் நடைமுறையில் இருக்கிற நல்ல திட்டங்களை கொண்டு வருகிற ஆட்சியும் தொடர்வதற்கு நாம் அனைவரும் நம்மால் இயன்ற உதவிகளை, இயன்ற பணிகளை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. 100 விழுக்காடு மக்கள் சக்தியை திரட்டி திராவிட முன்னேற்ற கழகம் வெல்லுவதற்கு, இந்த கூட்டணி வெல்லுவதற்கு எங்களால் முடிந்த எல்லா பணிகளையும் மேற்கொள்வோம் என்று சொல்லி இந்த வாய்ப்பை வழங்கிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும்
கூட்டணி கட்சியை சார்ந்த தோழர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. எதிர்முகாமிலே இருப்பவர்கள் நேர்மையோடு இந்த தேர்தலை சந்திக்கக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களிடத்தில் நாம் எப்படியும் இந்த தேர்தலில் நம்மளுடைய சாதனைகளை சொல்லி வாக்குகளை கேட்டு பெற முடியும் என்கிற நம்பிக்கையோடு நாம் வேலைகளை தொடங்க முடியும். ஆனால் ஏதாவது ஒரு வகையிலே தன்னுடைய பாசிச சித்தாந்தத்தை இந்த மண்ணிலே விதைக்க வேண்டும் என்று சொல்லி எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் இந்த மண்ணிலே ஏதாவது ஒரு வகையில் சிறுபான்மை மக்கள் மீதும் ஒடுக்கப்பட்ட மக்கள் மீதும் மதக்கலவரங்களை தூண்டி இந்த மண்ணை கலவர பூமியாக மாற்ற நினைக்கிறவர்கள் எந்த எல்லைக்கும் செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு எதிராக நம்முடைய தேர்தல் களம் என்பது இன்னும் வேகமானதாக இருக்க வேண்டும். அந்த இப்போது கூடுதலாக அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுடைய அலை இந்த கோவையிலே வீச தொடங்கி இருக்கிறது. அந்த அலையிலே இருக்கிற அத்தனை பாசிச சக்திகளையும் விரட்டி அடிப்பதற்கு அத்தனை வாய்ப்புகளை உருவாக்குகிற தேர்தல் களமாக இனி ஒருபோதும் தமிழ்நாட்டிற்குள் அவர்கள் கால் வைக்க முடியாத நிலையை உருவாக்குகிற எண்ணத்தோடு அவர்களை விரட்ட வேண்டும். அடிமை அதிமுகவை துணைக்கிழத்துக் கொண்டு மோடியினுடைய அரசு வருகிறது. அவர்களை விரட்டி அடிக்க வேண்டியது நம்முடைய தலையாய கடமையாக இருக்கிறது. அந்த கடமையை செய்வதற்கு இன்றிலிருந்து அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்லுகிற வேலையை செல்லுகிற திட்டங்களை ஒவ்வொரு வீதிதோறும் 10 தொகுதிகளும் எங்களுடைய பொறுப்பாளர்கள் 10 தொகுதிகளிலுமே தீவிரமாக வாக்கு செலுத்தி வேட்பாளர்களை வேலைகளை செய்து 10 வேட்பாளர்களையும் வெற்றி பெற செய்து அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி மீண்டும் அமைவதற்கு உறுதுணையாக எங்கள் தலைவர் வெண்மணி அவர்களோடு துணை நிற்போம் என்பதை சொல்லி பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாஜகவையும் அதன் கொத்தடிமையாக இருக்கக்கூடிய அதிமுகையும் தோற்கடிப்பது என்பது தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்துக்கும் தமிழ்நாட்டு மக்களுடைய முன்னேற்றத்திற்கும் மிகவும் அவசியமானது. பாசிச அரசு டெபாசிட் வாங்கக்கூடாது என்பதற்காகத்தான் பெருமழை கூட்டம் செய்வோம். தொடர்ந்து நாங்கள் இந்த 10 வேட்பாளர் வெற்றிக்கு ஒருவனை எங்களை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொண்டு நிறைவு விடுகிறேன். நன்றி. எங்களுடைய நோக்கமெல்லாம் 30 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் வெற்றியை அடைய முடியாத பொள்ளாச்சியில் இந்த முறை 25,000 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரே கொள்கைதான். பேசிட்டு இருக்கிறப்பெல்லாம் எங்களுடைய எண்ணம் பூரா அங்கதான் இருந்தது. அதே போல கூட்டணி கட்சி எல்லாம் இங்க வந்திருக்காங்க. இன்றைக்கு புதுதல்ல, கடந்த 15 ஆண்டு காலமாக அவளரோடு நான் பயணித்துக் கொண்டிருப்பவன். இன்று நான் வேட்பாளர். அன்று நம்முடைய கூட்டணியில் எந்த வேட்பாளர் என்றாலும் அவர்களோடு பயணித்த காரணத்தினால் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் எங்களால் செயல்பட முடிகின்றது. கண்டிப்பாக இந்த முறை மீட்டெடுப்போம். வெறும் வெற்றி மட்டுமல்ல, சாதாரண வெற்றி அல்ல, அது சரித்திர வெற்றியாக இருக்கும். அதுதான் நம்முடைய முதல்வர் அவர்கள் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் அவர்களுக்கு இந்த பொள்ளாச்சி சட்டமன்றத்தை ஒதுக்கி கொடுத்ததற்கு நாங்கள் செய்யும் கைமாறாக இருக்கும். இதன் மூலமாக கண்டிப்பாக எங்களுடைய வெற்றி இந்த 10 தொகுதிகளிலும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வென்று அதை நம்முடைய மேற்கு மண்டல பொறுப்பாளரின் வாயிலாக முதல்வருக்கு காணிக்கையாக விரும்புகின்றோம். அதாவது இங்கே கடந்த தேர்தலில் வெற்றி பெற்ற அதிமுகவினுடைய கூட்டணியுடைய சட்டமன்ற உறுப்பினர்களால் பல்வேறு தடைகள் இங்கே ஏற்பட்டாலும் இங்கே நம்மளுடைய பொறுப்பு அமைச்சராக இருந்த அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுடைய தலைமையில் பல்வேறு அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடுத்த இடையூறுகளையும் தாண்டி அண்ணன் இங்கே அனைத்து திட்டங்களையுமே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். வரக்கூடிய தேர்தலில் அந்த இடையூறுகள் எதுவுமே இன்றி இங்கே இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய அனைத்து வேட்பாளர்களுமே 10 தொகுதிகளுடைய வேட்பாளர்களுமே நிச்சயமாக வெற்றி பெற்று அண்ணனுடைய தலைமையில் இங்கே இருக்கக்கூடிய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மறுபடியும் 5 ஆண்டு காலம் தமிழகத்திற்கு என்னெல்லாம் நலத்திட்டங்களை அளிக்கிறார்களோ எந்த விதமான இடையூறும் இன்றி இங்கே அந்த திட்டங்களை கொண்டு வருவதற்காக மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய அனைத்து வேட்பாளர்களுக்கும் உங்களுடைய பொன்னான வாக்குகளை அளித்து வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கலைஞர் சொல்ற மாதிரி காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது. எங்க மேற்கு மண்டல தளபதி சொல்ற மாதிரி நாம தான் ஜெயிக்கிறோம், நம்ம மட்டும் தான் ஜெயிக்கிறோம். இந்த முக்கியமான மாவட்டமான கோவை மாவட்டத்தில்
2 இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு வாய்ப்பளித்த எங்கள் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும், எங்கள் மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்களுக்கும், அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களுக்கும் இந்நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம மட்டும்தான் ஜெயிப்போம், அது எனக்கு கண்டிப்பா தெரியும். எல்லாருக்கும் ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு கேட்கிறேன். மேட்டுப்பாளையத்தில் கடந்த 25 ஆண்டு காலமாக நாங்கள் ஏடிஎம்கே கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு வலம் வந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த தடவை நம்ம செந்தில் பாலாஜி அண்ணா வந்து கோவை மாவட்டத்துல தெற்கு தொகுதியில இருக்கிறனால எல்லா பலத்தோட நாங்க வந்து ஜெயிச்சு மேட்டுப்பாளையம் வந்து டிஎம்கே கோட்டை அப்படின்னு சொல்லி நாங்க நிரூபிப்போம். இதுக்கு உறுதுணையா நாங்க என்னைக்குமே இருப்போம். நாங்க வெற்றி அடைந்து நம்ம தலைவர் அவர்களிடம் அண்ணன் முன்னிலையில் கொண்டு போய் எங்கள் வெற்றியை காணிக்கையாக செலுத்துவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொண்டாமுத்தூர் தொகுதியிலே என்னை வேட்பாளராக மாண்புமிகு தளபதி அவர்களாலும் மாண்புமிகு துணை முதல்வர் இளைஞனுடைய எழுச்சி நாயகன் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் என்னாலும் எங்களுடைய அமைச்சர் அண்ணன் வி செந்தில் பாலாஜியின் ஆதரவோடும் எங்களுடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் தொண்டாமுத்தூர் ரவீன் அவர்களுடைய தலைமையிலே நின்று கிட்டத்தட்ட 8 பகுதி கழகங்கள், 7 பேரூர் கழகங்கள், ஊராட்சி கழகங்கள் உள்ளிட்ட அத்தனை பகுதி கழகங்களிலும் கலந்து கழக செயல்வீரர்கள் கூட்டம் மற்றும் முடித்துக்கொண்டு நாளை மதியம் வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறேன் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு என்னை வேட்பாளராக அறிவித்த அத்தனை தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முதற்கண் கழகத்தினுடைய தலைவர், திராவிட மாடல் ஆட்சி நாயகர், நம்பர் 1 முதலமைச்சர் எங்கள் அன்பு தலைவர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றிகளையும், கழக இளைஞரணி செயலாளர், மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர், என்னை போன்ற இளைஞர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஊக்கமாக உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் திரு தளபதி முருகேசன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, கிணத்துக்கடவு சட்டம் நாளை காலை 11 to 12 மணி அளவில் மதுக்கரை தாலுகா அலுவலகத்திலே என்னுடைய வேட்புமனு நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. இந்த தருணத்திலே நான் இதை பயன்படுத்தி கொண்டு கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து தோழமை கட்சியினுடைய தலைவர்களுக்கு நான் இண்டிவிஜுவலாக ஃபோன் பண்ணுவேனுங்க. இருந்தாலும் இப்போ இங்கே எல்லாம் இருக்கிறங்காட்டி இந்த நேரத்தில் நீங்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு, உங்களுடைய நிர்வாக பெருமக்களுடன் திரளாக கலந்து கொண்டு பேராதரவை தந்திடும்படி உங்களிடத்தில் அன்போடு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதி திராவிட மாடல் ஆட்சி நாயகர் மீண்டும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் பொறுப்பேற்கும் பொழுது நானும் கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதியினுடைய வெற்றி சட்டமன்ற உறுப்பினராக அதில் பங்கு பெறுவது உறுதி என்ற வகையிலே அனைத்து தோழமை கட்சி நிர்வாகிகளும் எனக்கு ஒத்துழைப்பு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு இந்த நேரத்தில் நம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தோழர்களுக்கும் தோழமை கட்சி தோழர் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி பாராட்டிக் கொள்கிறேன். 30 ஆண்டுகளாக இயங்கிக் கொண்டிருந்த சின்னம் 1996ஆம் ஆண்டு வெற்றி சிங்காரவேலு வெற்றி பெற்றார். அதற்கப்புறம் எங்களுக்கு சின்னம் கிடைக்கவில்லை. கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருந்தோம். சின்னத்தை கொடுத்தீர்கள். மாபெரும் வெற்றியை உங்கள் காலடியில் பதிய வைக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, எங்கள் தலைவர் எங்கள் அப்பாவும் கூட இருக்கிறாரு. அப்பாவுடைய ஆதரவு எங்களுக்கு அதிகமா இருக்கு. 6 மாசம் முன்னாடி சொல்லிட்டாரு, மகனே திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும், நான் வந்து கூடவே இருந்து வேலை செய்யறேன்னாரு. அதற்காக இந்த நேரத்தில் நன்றி. அதை விட பெருசா சொல்ல போனா ஆனா சீட்டு கேட்டாரு. சீட்டு கேட்பது உங்களுக்கு இது கடமை. இருந்தாலும் என் மேல அதிக பாசம் வைத்தவர். உண்மையிலே சொல்றேன், நான் கீழ்ப்பகுதிக்கு வந்தேன். உண்மையிலே நான் பெருமையா சொல்றேன்னு நினைக்கிறேன். கூட்டணி கட்சி தலைவர்கள் வந்து பார்த்து, தம்பி நாங்க இருக்கிறோம், ஒவ்வொரு கட்சியிலும் நாங்க இருக்கிறோம் தம்பி, இந்த இடத்துல இந்த பாயிண்ட்டுக்கு நீங்க வாங்க, நாங்க பாத்துக்கிறோம் சொல்லி பள்ளிவாசல்னாலும் சரி, சர்ச்சுனாலும் சரி, கோவில்கள்னாலும் சரி, எல்லாமே நல்லபடியாக எந்தவித பாகுபாடும் இல்லாமல் எங்களை எல்லாம் அரவணைத்து கூட்டிக் கொண்ட கூட்டணி கட்சி அனைவருக்கும் நான் இந்த நேரத்தில் வணக்கத்துடன் நன்றி கூறிக்கொள்கிறேன். எங்களுடைய அமைச்சர் அவர்கள் ஏற்கனவே 10 தொகுதியில் வீடு வீடா 3 போக வச்சிட்டாரு. ஏற்கனவே வீடு வீடா போய் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலையை தெரிந்து நாங்கள் அவர்களிடம் எப்படி அணுகுவது என்பதை ஏற்கனவே 3 கிளாஸ் எடுத்து கொடுத்தாரு. எல்லாரும் மஞ்சள் நோட்டு வச்சுக்கிறோம். அந்த மஞ்சள் நோட்டோட போனவே போது அந்த குழுக்களை, மதச்சார்பற்ற குழுக்களை ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் ஒரு குழுக்களாக அமைத்து அந்த மஞ்சள் நோட்டை எடுத்து போய் வாக்குகளை கேட்டாங்க. நாங்கள் அந்த செய்யக்கூடிய திட்டங்களை சொன்னாவே போது நாங்கள் அத்தனை 10 வேட்பாளர்களும்
வெற்றி பெறுவார்கள் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு என்னை வெற்றி வேட்பாளராக இருக்கின்ற எங்களுடைய தொண்டாமுத்தர் வேட்பாளர் அவர்கள் நம்முடைய பொள்ளாச்சி வேட்பாளர்கள் சொன்னது போல கிணத்துக்கடு வேட்பாளரை சொல்ல விட அதை விட 35,000 ஓட்டுகளில் எங்கே அதிமுக கோட்டை என்று சொன்னார்களோ அங்கேயே ஓட்டையை போடுவதற்கு நாங்கள் தயாராக உள்ளோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம தேர்தலில் பாதி கடல் தாண்டி ஆல்ரெடி வெற்றி பெற்றிருக்காங்க. கருத்து வெற்றி பெற்றங்கிற ஒரு அடையாளமாக இங்கே வீட்டிற்கும் மன்னன் வெற்றி 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 என்ற அடையாளத்தோடு அவர் கண்ட தேர்தல் அனைத்திலும் வெற்றி, அவர் பொறுப்பெடுத்துக் கொண்ட அனைத்து தேர்தலும் வெற்றி மட்டுமே அடையாளமாக கொண்ட திரு வி. செந்தில் பாலாஜி அவர்களின் தலைமையில் நடைபெறும் இந்த 2026 சட்டப்பேரவை தேர்தலில் உறுதியாக பல்வேறு கட்சி இயக்கங்கள் சார்ந்து சொன்னது போல இந்த தேர்தல் நம்ம முதலமைச்சர் சொன்னது போல தமிழ்நாடு வர்சஸ் டெல்லி என்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் இந்த தேர்தல் நடக்க போகுது. அதற்கு மிக சிறந்த உதாரணமாக இந்த கோவை மாவட்டத்தில் அந்த தமிழ்நாடு வர்சஸ் டெல்லிங்கிறது டைரக்டா தெரிய போற ஒரு தொகுதி என்னோட கோவை வடக்கு தொகுதி என்பது. அந்த வடக்கு தொகுதியில் உங்களோட தமிழ்நாடு வர்சஸ் டெல்லியாங்கிற முடிவு செய்ய வேண்டிய சூழல் நம்ம இருக்கோம். உறுதியாக தமிழ்நாடு தான் வெல்லும், தமிழ்நாடு தான் என்றும் போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்று கூறிக்கொண்டு வருகிற அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு அடுத்த நாளை காலை எனது வடக்கு தொகுதிக்குட்பட்ட தேர்தல் பணிமனை அண்ணன் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் காலை 10 மணிக்கு திறந்து வைக்கிறார். அதைத் தொடர்ந்து 12:30 மணிக்கு நானும் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளேன். அதிலும் அனைத்து கட்சி தோழர்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுமாய் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வருகிற அனைவருக்கும் நன்றி, வணக்கம். பொறுத்தளவிலே அனைத்து நமது கூட்டணி கட்சி தலைவர்களை சந்தித்து தேர்தல் பணிகளை துவங்கிவிட்டோம். நிச்சயமாக தெற்கு மாவட்டத்துக்குட்பட்ட அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் நல்ல முறையில் ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த 10 தொகுதிகளும் நிச்சயமாக வெல்லும். சூலூர் தொகுதியும் நல்ல முறையிலே வென்று நமது அமைச்சரிடம் சமர்ப்பிப்போம் என்று கூறி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஏறத்தாழ 2 மணி நேரத்திற்கு மேலாக சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் மாவட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள், மாநில நிர்வாகிகள் என பல்வேறு நிலைகளில் வருகை தந்து சிறப்பை செய்திருக்கக்கூடிய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியினுடைய அனைத்து இயக்கங்களுடைய தலைவர் பெருமக்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பங்கெடுத்திருக்கின்ற 3 மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களுக்கும் நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கின்ற 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட நான் உட்பட அனைத்து வெற்றி வேட்பாளர்களுக்கும் முதல் கண் வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாரும் பேசியாச்சு, எல்லா இயக்கங்களும் அனைத்து கட்சிகளும் பக்கத்தில் ஆரம்பம் கேட்டாங்க, எல்லாத்தையும் பேச விட்டீங்களே பரவாயில்லைனாங்க. அதனால நீண்ட நேரம் எடுத்துக்கொண்ட கூட்டமாக இருந்தாலும் ஒரு ஆரோக்கியமான கூட்டமாக தேர்தலுக்கான ஒரு முன்னெடுப்பாக இந்த கூட்டம் அமைந்திருக்கின்றன. வருகை இருந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் கூட்டணியின் சார்பிலும் முதலில் என்னுடைய அன்பு கலந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏற்கனவே 2 சட்டமன்ற தொகுதியில் பொள்ளாச்சி மேட்டுப்பாளையத்தில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்து நிறைவு செய்திருக்கின்றார்கள். மீதம் இருக்கக்கூடிய 8 சட்டமன்ற தொகுதிகளிலும் நாளை வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றன. ஒவ்வொரு தொகுதியிலும் அந்த நேரங்கள் இருப்பது வேட்பாளருடைய விருப்பத்திற்கேற்ப முடிவு செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே 8 சட்டமன்ற தொகுதியிலும் வேட்புமனு தாக்கலிலும் அனைத்து தோழமை இயக்கத்தினுடைய நிர்வாக பெருமக்களும் பங்கு பெற வேண்டும் என்று என்னுடைய அன்பு வேண்டுகோளை உங்களிடத்தில் அன்போடு வைத்துக் கொள்கின்றேன். கோவை தெற்கு தொகுதியை பொறுத்தவரை நாளை மதியம் 1 மணிக்கு வேட்புமனு தாக்கல் நடைபெறுகின்றன. காலை 11 மணிக்கு தொடங்கி பேரணியாக சென்று 1 மணிக்கு நாம் வேட்புமனுவை தாக்கல் செய்கின்றோம். மற்ற தொகுதிகள் அவருடைய விருப்பத்திற்கேற்ப நேரங்கள் பெறப்பட்டு அதற்கான வேட்புமனு தாக்கல் நடைபெற இருக்கின்றன. பெரும்பான்மையான தொகுதிகளில் தொகுதி அலுவலகம் திறக்கப்பட்டு அந்த அலுவலகம் இப்பொழுது பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. 1-2 இடங்களில் திறக்கப்பட வேண்டியது இருக்கிறது. நாளை வடக்கு தொகுதியினுடைய அலுவலகத்தை திறந்து செயல்முறை கூட்டத்தை முடித்து நாம் வேட்புமனு தாக்கல் செய்கின்ற நிகழ்ச்சிக்கு பங்கெடுக்க இருக்கின்றோம். ஆக ஏறத்தாழ வேட்புமனு தாக்கல் இறுதி செய்யப்படுகின்ற பொழுது அடுத்து இருக்கக்கூடிய ஒரே பணி வாக்காளர்களை சென்று சந்தித்து வாக்கு சேகரிக்கின்ற அந்த பணிதான். நான் ஏற்கனவே 11 வட்டங்களில் 3 வட்டங்களை இன்று காலையோடு சேர்த்து நிறைவு செய்திருக்கின்றேன். மீதம் ஒரு 8 வட்டங்கள் வாக்காளரை சென்று சந்தித்து வாக்கு சேகரிக்கின்ற நிலுவையில் இருக்கின்றன. இன்று மாலை ஒரு வார்டுக்கு நடந்து வாக்கு சேகரிக்கின்ற பணிகளை முன்னெடுத்திருக்கிறேன். செந்தமிழ் செல்வனா இருக்கட்டும்,
பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிற சூரிய பிரகாஷா இருக்கட்டும் இல்லை ஸ்ரீநிதியா இருக்கட்டும், மாநகராட்சியில் மீதி வேட்பாளர் யாரெல்லாம் நடக்கிறாங்கன்னு பார்க்கலாம். நான் நடந்து போறேன் 11 வார்டுக்கும் 1,86,000 வாக்காளரையும் நடந்து சென்று பார்ப்பது என முடிவு செய்திருக்கின்றேன். வகையில நேரத்துக்கு ஏற்ப, ஏன்னா இப்போ பெரிய தொகுதிகள் இருக்கு. இப்போ சூரிய பிரகாஷ் நான் சும்மா பேச்சுக்காக சொன்ன 4 லட்சம் வாக்கு இருக்கு. நடந்து சென்று வாக்காளரை சந்திப்பது என்பது முடியாத காரியம் இருக்கக்கூடிய நாட்களில். ஏன்னா எல்லா வாக்காளர்களையும் நம்ம நேரில் பார்க்கணும், அனைத்து பகுதிகளுக்கும் செல்ல வேண்டும். வகையால இருக்கக்கூடிய நாட்களை பிரித்து நாம் எந்தெந்த பகுதிகளுக்கு எத்தனை நாட்கள் சுற்றுப்பயணம் செய்ய முடியும். இதற்கிடையில் கட்சியினுடைய தலைவர் பெருமக்கள் வருகின்ற பொழுது அவர்களோடு அந்த நிகழ்ச்சியிலே வேட்பாளர்கள் கலந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய இளைஞர் நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர்கள் வருகின்ற பொழுது அந்த நிகழ்ச்சியிலும் வேட்பாளர்கள் பங்கு பெற வேண்டும். ஆகையால் இருக்கக்கூடிய நாட்களை பிரித்து அதற்கேற்றார் போல் சுற்றுப்பயணத்தை மிக சிறப்பாக செய்திட வேண்டும். இங்கு பேசுகின்ற அனைத்து கருத்துக்களும் நான் முழுமையாக குறிப்பெடுத்து நானே எழுதி வைத்திருக்கின்றேன். என்னென்ன பணிகளை செய்யலாம் என்று சொன்ன கருத்துக்கள் அனைத்தையுமே ஆகையால் வரக்கூடிய நாட்களில் இதை முழுமையாக நிறைவு செய்யக்கூடிய அளவிற்கான ஒரு நமக்குள்ளான ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வாக அமைத்துக் கொள்ளலாம். என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்வது, தொகுதி அளவில் யாரேனும் ஒரு இயக்கத்திற்கு ஒருவரை நியமனம் செய்து கொடுத்தால், தொகுதியினுடைய ஒரு அமைப்பை நாம் உருவாக்கி கொண்டால், அந்த தொகுதியினுடைய நிகழ்வுகளில் அன்றாட நடக்கக்கூடிய அல்லது முதல் நாளோ என்னென்ன சுற்றுப்பயணங்கள் இருக்கின்றன, என்னென்ன நிகழ்ச்சிகள் இருக்கிறது என்பதை அவரோடு இணைந்து அந்த தேர்தல் பணிகளை முன்னெடுப்பதற்கு வசதியாக இருக்கும். ஆகையால் தொகுதி அளவில் ஒருவரும், பகுதி நகர ஒன்றிய பேரூராட்சி அளவில் ஒருவரை கொடுத்தால், எங்களுடைய பேரூர் கழக செயலாளர் நகர ஒன்றிய பகுதி செயலாளரோடு இணைந்து அவர்களை ஒருங்கிணைத்து அழைத்து செல்வதற்கும் அவர்களுக்கு அழைப்பு கொடுப்பதற்கும் வசதியாக இருக்கும். மீதம் இருப்பது பூத் அளவில் நாம் அந்தந்த இயக்கங்களுக்கு இருக்கக்கூடிய பூத்தினுடைய நிர்வாகிகளுடைய பட்டியலை நீங்கள் எங்களிடத்திலே கொடுத்தால், எங்களுடைய பூத்து கமிட்டியோடு சேர்த்து அவர்களை அழைத்து சென்று வாக்கு சேகரிப்பதற்கு அழைத்து செல்வதற்கு வசதியாக இருக்கும். எனவே இந்த நம்முடைய கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைப்பதற்காக அன்பிற்குரிய சகோதரர் மதுரா செந்தில் அவர்கள் இதை ஒருங்கிணைப்பதற்கான பணிகளை முன்னெடுத்திருக்கின்றார். முழுமையாக அவர் இங்கே இருந்து அனைத்து இயக்கங்களையும் ஒருங்கிணைத்து எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் அவருடைய எண்ணிலை தொடர்பு கொண்டு விளக்கங்களை கேட்டுக்கொள்ளலாம், அல்லது ஏதேனும் கருத்துக்கள் சொல்ல வேண்டும் என்றால் சொல்லி நான் அவரிடத்துல கலந்து பேசி மிக சிறப்பான பணிகளை முன்னெடுக்கலாம். ஒரு நேரம் நீங்க கூப்பிடும் போது நான் ஓட்டு கேட்டுக்கிட்டு இருந்தா பேச முடியாமல் போயிடும். ஆகையால நான் கூப்பிட்டேன் எடுக்கல பாரு அப்படிங்கிற அந்த கருத்து வந்துடக்கூடாது. அதற்காக முழுமையாக இடத்திலே பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே அந்த பணிகளை செய்வதோடு சேர்த்து 10 தொகுதிகளுக்கும் நாம் தொகுதி வாரியாக கூட்டங்களை நடத்தி கொள்ளலாம். அக்கா சொன்னாங்க அந்த மாதிரி கீழ் லெவலில் கூட்டம் நடத்தினா கொஞ்சம் நல்லா இருக்குனாங்க. அதை தொகுதி அளவில் நடத்திக்கலாம். நாட்கள் ரொம்ப குறைவாக இருக்கின்றன. ஆகையால் ஒரு தொகுதி அளவில் கூட்டங்கள், இது போன்ற ஒரு கூட்டங்களை நம்முடைய தோழமையங்களை ஒன்றிணைத்து தொகுதி அளவில் ஒரே நாளில் நடத்திவிட்டால் அடுத்த கட்ட பணிகளுக்கு நாம் செல்வதற்கு ஏதுவாக இருக்கும். ஆகையால் அதை நாம் முன்னாடி சிறப்பாக எடுத்து செல்லலாம் என்பதையும் இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொண்டு, மேலும் பல்வேறு கருத்துக்களை இங்கே முன்வைத்திருக்கின்றார்கள். அதுதான் எங்களுடைய தொண்டமுத்து ரவி அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒரு பூத்துக்கு 10 பேர் வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற ஒரு 10 பேரை உருவாக்கி அவர்கள் வீடு வாரியாக சென்று வாக்கு சேகரிக்கின்ற பணிகளை ஒரு கட்டம் நிறைவு செய்திருக்கின்றார்கள். அதற்கு அடுத்து இளைஞரணி 10 பேர், பூத்து கமிட்டி 10 பேர் என ஏறத்தாழ ஒரு பூத்திற்கு 20 to 30 பேர் நியமனம் செய்யப்பட்டு களப்பணியில் இருக்கின்றார்கள். நம்முடைய தோழமை இயக்கத்தினுடைய பூத்து கமிட்டியும் ஒருங்கிணைத்து அடுத்த கட்ட பணிகளை நாம் சிறப்பாக எடுத்து செல்லலாம். இங்கே பொள்ளாச்சி நித்யானந்தன் 25 நேரம், அதுக்கப்புறம் சபரி 30 நேரம், அதுக்கப்புறம் தொண்டாமுத்தூர் 35 வந்திருக்காங்க. நான் அதுக்கு மேலே சொல்ல முடியாது. ஏன்னா இருக்கிறதே 1,86,000 ஓட்டு தான் இருக்கு. அதில் ஒரு 1.5 லட்சம் தான் பதிவாகுன்னு நினைக்கிறேன் நான். அதனால நமக்குள்ள ஒரு ஆரோக்கியமான போட்டி, நாங்கள் அப்படி ஒரு போட்டி இருந்தால் தான் தேர்தல் களத்தில் நிச்சயமாக நன்றாக இருக்கும். நாம் போட்டியிட வேண்டிய இடம் கோவையில் நம்ம 10 தொகுதி ஜெயிக்கிறோமா, இல்லை ஏதோ 1-2 தவறு எதிரணி ஜெயிக்குதா, நம்ம 10க்கு 10 அப்படிங்கிற மனநிலையில் தான் நம்முடைய தேர்தல் பயணத்தை முன்னெடுத்திருக்கின்றோம். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்கள் இங்கே தோழமை இயக்கங்களுக்கு எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கீடு செய்வது, திராவிட முன்னேற்ற கழகம் எந்தெந்த தொகுதிகளை போட்டியிடுவது, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் பட்டியல் என வழங்கி இருக்கின்றார்கள். அந்த வகையில் கரூரில் நான் பணியாற்றி இருந்தாலும் கூட கோவையில் 4 ஆண்டுகள் பணியாற்றக்கூடிய அரசு பணியும் இயக்கத்தினுடைய பணிகளும் முன்னெடுத்தது. இப்பொழுது கோவை தெற்கினுடைய வேட்பாளராக எங்களுடைய கழகத்தில் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். நான் உட்பட இங்கே உங்கள் இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய எங்கள் 10 பேருக்கும் தோழமை இயக்கங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து வெற்றிக்கு உறுதுணையாக இருந்திட வேண்டும்.
அனைத்து தோழமை இயக்கத்தினுடைய கடைநிலை வரை பணியாற்றக்கூடிய இயக்கத்தினுடைய நிர்வாகிகளையும் முழு ஒத்துழைப்பை வழங்கிட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சில நேரங்களில் முதல் நாள் முடிவு பண்ணி அடுத்த நாள் காலையில் நிகழ்ச்சி என்று சொன்னால் அப்படி போகின்ற பொழுது தகவல் சொல்ல முடியாமல் போனால் அதற்கு சற்று வருத்தப்பட வேண்டாம். ஏன்னா இருக்கக்கூடிய அந்த 15 நாட்களுக்குள் நாம் பணிகளை வேகமாக எடுத்து செல்லக்கூடிய சூழலில் மிக விரைவாக நாம் செல்ல வேண்டிய அந்த காலத்தின் கட்டாயத்தில் இருக்கின்றோம். ஏற்கனவே எங்களுடைய கழகத்தில் முதலமைச்சர்கள் பங்கெடுத்த மிக சிறப்பு மிக்க ரோட் ஷோ நடந்துச்சு. அதுக்கப்புறம் மிக பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் நடந்தது. அதற்கு அனைவருக்கும் அழைப்பு கொடுப்பதற்காக அழைத்து முடிந்தவரை அழைப்புகள் கொடுக்கப்பட்டன. அன்று தவற விட்டிருந்தாலும் இனி வரக்கூடிய நாட்களில் அது முழுமையாக சரி செய்து அனைத்து நம்முடைய தோழமை இயக்கங்களும் ஒன்று சேர்ந்து நாம் பயணிப்போம். இதுவரை தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் இப்படி ஒரு கூட்டணி அமைத்ததில்லை என்ற அளவிற்கு மிக சிறப்பாக முதலமைச்சர்கள் கூட்டணியை அமைத்திருக்கின்றார்கள். ஆகையால் 234 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளை நாம் வெற்றி பெறுவோம். அதில் கோவையில் இருக்கக்கூடிய 10லும் நாம் மகத்தான வெற்றி பெறுவோம். அதற்கு அனைவரும் இணைந்து பணியாற்றுவோம். இது ஏதோ தனிப்பட்ட முறையில் ஒருவரால் ஏற்படுகின்ற வெற்றி அல்ல, நாம் அனைத்து இயக்கங்களும் சேர்ந்து உருவாக்கக்கூடிய வெற்றி. இது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய வெற்றி. அதற்கு தலைமையேற்றிருப்பவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் அன்போடு எடுத்து சொல்லி 2 நாட்களுக்குள், நாளை அல்லது நாளை மறுநாளுக்குள் தொகுதியில் பொறுப்பாளர் யார் அந்தந்த அரசியல் கட்சிகளில், அதே போல அந்தந்த பகுதி நகர ஒன்றிய பேரூராட்சிக்கு யார் பொறுப்பாளர்கள், அதே போல பூத்து கமிட்டியினுடைய பட்டியல் இருந்தாலும் அதையும் வழங்கி ஆனால் முதலா செந்தில் அவரிடத்திலே கொடுத்து விட்டால் அதை நாங்கள் மற்ற வேட்பாளரிடத்திலும் தொகுதிக்கு ஒரு பொறுப்பாளர் எங்களுடைய தலைமையின் கீழ் தலைவர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அந்த பட்டியலும் உங்களிடத்திலே கொடுத்திருக்கின்றோம். ஒருவேளை வேட்பாளர் கிடைக்கவில்லை என்றால் அந்த தொகுதியினுடைய பொறுப்பாளரிடத்திலே சொன்னால் அவர்கள் அந்த அழைப்பு கொடுப்பதற்கு மற்ற பணிகளை பார்ப்பதற்கு வசதியாக இருக்கும். எனவே அந்த பணிகளையும் நாம் சிறப்பாக எடுத்து செல்லலாம் என்ற அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த அளவிற்கு வருகை இருந்து சிறப்பை சேர்த்திருக்கக்கூடிய அனைத்து தோழமை இயக்கத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நிச்சயமாக 10க்கு 10 மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி திமுக தலைமையில் வெற்றி என்பதை நாம் உறுதி செய்வோம். இதே அரங்கத்திலே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை முடிந்து 2 நாட்களில் நாம் அனைவரும் மீண்டும் சந்தித்து வெற்றியை நமக்குள் பகிர்ந்து கொள்வோம். வெற்றி விழாவாக அந்த நிகழ்ச்சி அமைந்திட வேண்டும். அதற்கு அனைவரும் அர்ப்பணிப்புணர்வோடு பணியாற்றிட வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்கள் அனைவரிடத்திலும் முன்வைத்து வருகின்ற அனைவருக்கும் நன்றி, வணக்கம். கோவை தெற்கு தொகுதி நம்ம வெற்றி வேட்பாளர் வி. செந்தில் பாலாஜி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிப்பீர்.